ஸ்ரீதர் வேம்பு இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டாரு. இந்த ட்வீட் தான் இன்னைக்கு செம்ம வைரலே. அப்படி என்னடா அந்த ட்வீட்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் கவர்மெண்ட், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் கிட்ட வில்லேஜ்ல இருக்க குழந்தைகளுக்காக இலவசமா கல்வி வழங்குறதுக்காக கலைவாணி கல்வி மையம் அப்படின்ற இந்த பள்ளிக்காக நாங்க அனுமதி கேட்டோம். ஆனா அனுமதி கொடுக்கறதுக்காக அவங்க எங்க கிட்ட வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை டிமாண்ட் பண்ணாங்க, அதாவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ இருக்க டிவிகே கவர்மெண்ட்ல எந்த ஒரு லஞ்சமும் இல்லாம எங்களுக்கு அந்த அனுமதி அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லி முதலமைச்சர் விஜய்க்கு நன்றியையும் பாராட்டையும் சொல்லியிருக்காரு. இந்த ட்வீட் தான் இன்னைக்கு செம்ம வைரலா போச்சு. ஒன்ஸ் இது வைரல் ஆனதுக்கு அப்புறம் 2024ல ஸ்ரீதர் வேம்பு போட்ட ஒரு ட்வீட்டும் வைரல் ஆகுது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலைவாணி கல்வி மையத்தோடைய மாடல் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு, சோ இதை வந்து நாங்க பெருசா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற அந்த ட்வீட்டும் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த ட்வீட்லாம் எடுத்து டிஎம்கே கேடர்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்ரீதர் வேம்பு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, இவர் வந்து டிவிகே உடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அகைன் ஸ்ரீதர் வேம்பு ஒரு ட்வீட் போடுறாரு. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த ட்வீட்ல ப்ரீவியஸ் கவர்மெண்ட் சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த ட்வீட்ல டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்டாக்கை டைரக்டா பண்றாரு. ஸோ டிஎம்கே உடைய அந்த 5 வருஷ ஆட்சியில ஊழல் அப்படின்றது கொமற்ற அளவுக்கும் அருவருப்பான அளவுக்கும் இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோ வைரல் ஆட்சியில 40,000 கோடி 50,000 கோடி பையன்கிட்டயும் மருமகிட்டையும் இருக்கு அப்படின்ட்டு சோ அந்த ஆடியோவை அட்ரஸ் பண்ணி அவங்கள இருக்க ஒரு அமைச்சரே வந்து இந்த மாதிரி புகார்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. சோ இது வந்து சித்தாந்தத்தை பத்தி எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்ய விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய ஊழல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு என்ன மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து டிவிகே உடைய கைக்கூலி, இவன் பிராமண, இவன் சங்கி அப்படின்ட்டுலாம் முத்திர குத்தாதீங்க.